12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை குடிபோதையில் போன் செய்து தனது வீட்டிற்கு அழைத்த ஆசிரியரை மாணவியின் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கும் காட்சிதான் இது. ஆசிரியரை போக்சோவில் கைது செய்த போலீசார் அவரை தாக்கிய மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆசிரியர் அத்துமீறலின் பின்னணி என்ன? வீட்டுக்கு வரியா? சார் சும்மாதான். எனக்கு உங்க வீட்டுல தேவை சார். சரி, எப்போ வர? நானாத்தி சார் வரேன். என்னம்மா? நானாத்தி சார் வரத்துக்கு. சும்மாதாம்மா. இல்லைங்க சார், நான் இல்லைங்க சார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தவர் 42 வயது தனக்கரசு. 20 ஆண்டு காலமாக அதே பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் அப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் சரியாக பள்ளிக்கு வராமல் இருந்துள்ளார். படிப்பை நிறுத்திவிட்டு மாணவி டிசி வாங்க இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி தனக்கரசு குடிபோதையில் மாணவியிடம் போனில் பேசியுள்ளார். அப்போது தனது வீட்டிற்கு வருமாறு அவர் கூறியிருக்கிறார். அதற்கு உடல்நிலை சரியில்லை என கூறி அந்த மாணவி செல்வதற்கு மறுத்துள்ளார். வீட்டுக்கு வரியா? சார் சும்மாதான். எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார். உடம்புக்கா? 2 நாள் வேலைக்கு வந்து டயர்டா இருக்குது சார். எங்க இருக்கா? வீட்டுல சார். வீட்டுக்கு வரியா? நானாத்தி சார் வரத்துக்கு. சும்மாதாம்மா. ஆசிரியர் அடிக்கடி இதுபோல் பேசி தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. அதனால் ஆசிரியர் பேசியதை மாணவி பதிவு செய்துள்ளார். இதனை தன்னுடைய உறவினருக்கு அனுப்பி ஆசிரியரின் தொல்லை குறித்து கூறியிருக்கிறார். அவர் அவருடைய நண்பர்களுக்கு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து ஆசிரியரை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரவழைத்த இளைஞர்கள் அவரை முட்டி போட வைத்து தாக்கி மன்னிப்பு கேட்க வைத்தனர். இந்த வீடியோவை அந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். பின்னர் மாணவியின் எதிர்காலம் கருதி அந்த வீடியோவை அவர்கள் நீக்கிவிட்டனர். ஆனால் அதற்கு முன்னர் அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து பலரும் வாட்ஸ்அப் மூலம் பரப்பத் தொடங்கிவிட்டனர். அது காவல்துறையின் கவனத்திற்கு சென்ற நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர், வேலூர் சரக டிஐஜி பிரபாகரன் உத்தரவுப்படி சம்பந்தப்பட்ட ஆசிரியரை சேத்துப்பட்டு போலீசார் தேடி வந்தனர். மேலும் மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கும் பதிவு செய்தனர். 4 நாட்களாக தேடி வந்த நிலையில் நேற்று இரவு ஆரணி அடுத்த மலையாம்பட்டு கிராமத்தில் உள்ள சகோதரியின் வீட்டில் மறைந்திருந்த ஆசிரியர் தனக்கரசை கைது செய்தனர். மேலும் அவரை தாக்கிய கோகுல், மனோஜ், செல்வராஜ், சேதுராமன், 2 சிறுவர்கள் என 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களையும் தேடி வருகின்றனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஆசிரியரே மாணவிக்கு போன் செய்து தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.